ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்லர் கம்ப்ரஸர் டைப்ஸ்ல ஒரு கம்பேரிசன் பார்க்க போறோம். அதாவது பேஸ்ட் ஆன் கூலிங் கெப்பாசிட்டி, பீக் லோடு, அப்புறம் எஃபிஷியன்சி, அப்புறம் கேபிட்டல் காஸ்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், அதுக்கப்புறம் பார்ஷியல் லோட் மோட்ல எது பெஸ்ட் கம்ப்ரஸர், சில்லர் கம்ப்ரஸர், அப்புறம் கடைசியா லைஃப் பீரியட் எது பெஸ்ட், எந்த கம்ப்ரஸர் லைஃப் பீரியட் அதிகமா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ HVAC ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், சில்லரில் 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. ஒன்று கம்ப்ரஸர், ரெண்டாவது எவாபரேட்டர், மூணாவது கண்டென்சரு, நாலாவது எக்ஸ்பான்ஷன் வால்வு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம பல வீடியோஸில் போட்டிருக்கதால நம்ம இப்போ இந்த வீடியோவில் வெறும் கம்ப்ரஸரோட கம்பேரிசன் எது பெஸ்ட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ரஸர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் இன் எனி கம்ப்ரஷன் சில்லர் and the classification of compression chillers is generally based on the type of compressor based on அதாவது யூஸ்ட் இன் தர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதாவது கம்ப்ரஸர் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் இந்த கம்ப்ரஷன் சில்லர்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்ரஷன் சில்லர்ஸ் எப்படி இருக்கும், பேஸ்ட் ஆன் தி கம்ப்ரஸர் என்ன யூஸ் பண்றாங்க அந்த சில்லர்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல 4 டைப் இருக்கு. ஒன்னு சில்லர் ரெசிப்ரோகேட்டிங், இன்னொன்னு ஸ்க்ரூ சில்லர், மூணாவது சென்ட்ரிஃபியூகல் சில்லர், நாலாவது ஸ்க்ரால் சில்லர். ஓகே, இதான் 4 டைப் ஆஃப் கம்ப்ரஸர் இருக்கு. இந்த கம்ப்ரஷன் சில்லர்ஸ் ஆர் தி பிக்கஸ்ட் எனர்ஜி கன்சியூமர்ஸ் இன் பில்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்ரஷன் சில்லர்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி கன்சியூம் ஆகிறது பில்டிங்ல அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்லர்ஸ், தேர் ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் டு மேக் தி ரைட் டெக்னிக்கல், இன்ஜினியரிங் அண்ட் எக்கனாமிக் டிசிஷன் ஃபார் பர்ச்சேசிங். ஸோ அப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட லிமிடேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் மெயினா. ஸோ ஒரு கம்பேரிசன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் ஆஃப் கம்ப்ரஷன் சில்லர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கூலிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் கம்ப்ரஸர்ஸ் இந்த கம்ப்ரஷன் சில்லர்ஸ்ல யூஸ் பண்றாங்க இல்லையா, இது பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ஸ் பவர் ஆஃப் தி இன்புட் இன்ஜின், அப்புறம் கிலோவாட் பவர் ஆஃப் தி இன்புட் இன்ஜின், அதாவது கிலோவாட் இன்புட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் கெப்பாசிட்டி, கிலோவாட் கூலிங் சொல்லலாம். அப்புறம் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், அது டிஆர் இல்லைன்னா பிடியூ, அதாவது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவர், இதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது மெயினா எதை பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெஃப்ரிஜரண்டோட வேல்யூம் அண்ட் பிரஷர் எந்த அளவுக்கு இந்த கம்ப்ரஷன் சில்லர்ல பம்ப் பண்றாங்க, அதுதான் கூலிங் கெப்பாசிட்டி அது டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த கம்ப்ரஸர் டைப் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி பவர் கன்சம்ஷன் எப்படி இருக்கும், ஏர் கூல்டுக்கும் வாட்டர் கூல்டுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சார்ட்ல. இந்த ரெசிப்ரோகேட்டிங் சில்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிள் கெப்பாசிட்டி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 5 to 150 டன்ஸ். அதுல பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா ஏர் கூல்டு 1 to 1.3 கிலோவாட். ஓகேங்களா? பெர் டன். அப்புறம் பவர் கன்சம் வாட்டர் கூல்டு பாத்தீங்கன்னா 0.7 to 1 கிலோவாட். ஓகேங்களா? ஸ்க்ரூ சில்லர்ஸ்ல பார்க்கும்போது 70 to 750 டன்ஸ் இருக்கு ரேஞ்சு, அவைலபிலிட்டி ரேஞ்சு. பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா 1.1 to 1.5 கிலோவாட். பவர் கன்சம்ஷன் வாட்டர் கூல்ல பாத்தீங்கன்னா 0.65 to 0.9 கிலோவாட். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அதிகம், 90 to 1000 டன்ஸ் வரைக்கும் இருக்கு ரேஞ்ச். ஓகேங்களா? ஆனா அது மேக்ஸிமம் ஹையர் ரேஞ்சுக்கு தான் சூஸ் பண்ணுவாங்க சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ். அதனால நம்ம அதுல வாட்டர் கூல் சில்லர்ஸ்க்கு என்ன பவர் கன்சம்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அதான் ரொம்ப கம்மி, 0.5 and 0.6 கிலோவாட் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சில்லர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன்ல. ஓகேங்களா? அதனால தான் வாட்டர் கூல் சில்லர்ஸ்க்கு மெயினா சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ ஓவராலாவே நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் கூல் சில்லர்ஸ் தான் பெஸ்ட் ஏர் கூல்டை விட. கம்பேரிட்டிவ்லி எனர்ஜி கன்சம்ஷன் கம்மியா வேணும், எனர்ஜி சேவிங் வேணும் அப்படின்னா நம்ம வாட்டர் இருந்ததுன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்ததான் நம்ம கம்பேரிசன் ஆஃப் சில்லர்ஸ் பேஸ்ட் ஆன் பீக் லோட் பார்க்க போறோம். சோ எங்க பீக் லோட் இஸ் above 80 to 100 tons ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இருக்கோ, அங்க சில்லர்ஸ் வித் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் சூட்டபிள் ஆப்ஷன் சொல்றாங்க. அதாவது பீக் லோட் பாத்தீங்கன்னா 80 to 100 tons இல்லைன்னா அப் டு 200 tons வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சோ 200 மேல இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ ஸ்க்ரூ கம்ப்ரஸர் சூஸ் பண்ணலாம். அதுதான் எக்கனாமிக்கலா எஃபிஷியன்டா இருக்கும். 200ல இருந்து 750 tons வரைக்கும் நீங்க ஸ்க்ரூ கம்ப்ரஸர் சூஸ் பண்ணலாம். சோ above these capacities 200 அதாவது 750 டன்ஸ்க்கு மேல இருக்குன்னா அப்பதான் நம்ம சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும்.
அதுக்கும் வந்து வாட்டர் இருந்தாதான், ஓகேங்களா, வாட்டர் இருந்தாதான் அது ரொம்ப எக்கனாமிக்கல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ chillers equipped with centrifugal compressors mainly cover capacities larger than 750 tons of refrigeration. So 750க்கு மேல வரும்போது நீங்க centrifugal chillers போயிடலாம் அப்படின்றத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. So centrifugal machines have the highest peak load efficiency and work reliably for application that require stable and uniform activity. ஓகேங்களா. These chillers are only recommended with the water cooled condenser option. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. centrifugal chillersலாம் ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் வாட்டர் கூல்ட கண்டென்சர் ஆப்ஷன் இருக்கிற இடத்துல தான் அது சூஸ் பண்ணணும். அதுவும் அபோவ் 750 டன்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா கெப்பாசிட்டி. ஓகேங்களா. சோ திரும்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வாட்டர் கூல் சில்லர்ஸ் தான் எஃபிஷியன்சி ஹையா இருக்கும் ஏர் கூல் சில்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆஃப் சில்லர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி பார்க்க போறோம். ஸோ சில்லரோட எஃபிஷியன்சி எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோவாட்ஸ் பர் டிஆர். அதாவது டிஆர்ன்றது டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன், அதை தான் வந்து டிஆர்னு சொல்றாங்க. ஸோ இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சிஓபி, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில்லரோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். அதாவது ரேஷியோ ஆஃப் அவுட்புட் தெர்மல் எனர்ஜி டு இன்புட் தெர்மல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிடியூ. ஓகேங்களா. ஸோ இதை பத்தி நீங்க வந்து டீட்டெயிலா வேணும்னா என்னுடைய சேனல் அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீசஸ் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுல இந்த சில்லர் ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுல போய் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் ஏர் சில்லர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 1.3 கிலோவாட் தேவைப்படுது ஒரு டன்னுக்கு. 1.13 கிலோவாட்ன்றது எனர்ஜி. ஓகேங்களா. அவ்வளவு எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது ஒரு டன் ஆஃப் கூலிங் பவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி அண்ட் ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சர் அட் பீக் லோட்ல. ஓகேங்களா. சோ இந்த பீக் லோட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர் தான் வந்து சிஓபி. ஓகேங்களா சொல்லுவாங்க. அது வந்து ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோகேட்டிங் ஏர் சில்லர்ஸ் வந்து 3.52 to 2.7 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ். நார்மலா பாத்தீங்கன்னா மோர் தென் 5 இருந்தா தான் எக்ஸலென்ட்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கன்வென்ஷனல் ஸ்க்ரூ சில்லர்ஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு கிலோவாட் கன்சியூம் ஆகுது பாத்தீங்கன்னா 0.6 to 0.8 கிலோவாட் பெர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அட் பீக் லோட். ஓகேங்களா. அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 5 to 7 இருக்கு. ஓகேங்களா. இதே சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் வந்து இருக்கிறதுல மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க பீக் லோட்ல. அது வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பவர் தான் வந்து கன்சியூம் பண்ணுது. சோ அப்படி இருக்க பட்சத்துல the centrifugal chillers at full load and capacity is more than 300 tons of refrigeration. more than 300 டன்னுக்கு மேல இருக்கிறதுக்கு எவ்வளவு கிலோவாட் தேவைப்படுது பாத்தீங்கன்னா வெறும் 0.53 கிலோவாட் per ton of cooling power தான் தேவைப்படுது. ஓகேங்களா. and for capacities less than 300 tons the required power is 0.6 and 0.7 kilowatt. so 300 டன்னுக்கு மேல போச்சுன்னா 0.53 தான் தேவைப்படுது எனர்ஜி கன்சியூம் ஆகுது. இதே வந்து 300 டன்னுக்கு கீழே இருந்ததுன்னா அந்த பவர் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா 0.6 இல்லைன்னா 0.7 கிலோவாட் பர் டன் தான் கன்சியூம் ஆகுது. ஸோ இருக்கிறதுல மோர் எஃபிஷியன்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா the efficiency of centrifugal chillers has improved over the years as a result of improved impeller design, better chiller structure and increased heat transfer levels and increased emphasis on these reducing chiller energy demands. ஓகேங்களா. இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த சில்லர் அதாவது சென்ட்ரிஃபியூகல் சில்லரோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது வந்து இம்பலர் டிசைனு, அப்புறம் சில்லரோட ஸ்ட்ரக்சர் பெட்டரா எப்படி பண்ணலாம், அப்புறம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் இது வந்து எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் கண்டென்சிங் சில்லர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், அதாவது கேபிட்டல் காஸ்ட் கம்பேரிசன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஷன் சில்லர்ஸ் வந்து கம்மிங்க, அதாவது ஸ்க்ரூ கம்ப்ரஷன் சில்லர்ஸ் கம்பேர் பண்றப்போ. ஆனா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இது வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டிக்கு தான் இந்த ரெசிப்ரோகேட்டிங் சில்லர்ஸ் வந்து ரொம்ப காமனு, அதே நேரத்துல ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மி அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் மற்ற சில்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் கெப்பாசிட்டிக்கு. அதனால தான் ஸ்க்ரூ சில்லர்ஸ் ஆர் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் காஸ்ட். இனிஷியல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ கம்ப்ரஸ் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதே நேரத்துல சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் ஆர் 10 to 15% cheaper than screw compressors in most sizes and under the same operating condition. So screw compressor கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 to 15% cheaper அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் சைசஸ்ல அது எந்த கெப்பாசிட்டியா இருக்கட்டும் அண்டர் சேம் ஆப்ரேட்டிங் கண்டிஷனா இருக்கணும். ஆனா so the initial cost of the centrifugal chiller is higher than the reciprocating chiller in capacities less than 200 tons of refrigeration, but it is better than
ஹையர் கெப்பாசிட்டிஸ். ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 200 டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா ரெசிப்ரிகேட்டிங் சில்லர்ஸ் தான் கம்மியான காஸ்ட். ஓகேங்களா? அதே 200 டன்ஸ்க்கு மேல போகும்போது சென்ட்ரிஃபியூகல் சில்லர்ஸ் தான் பெஸ்ட், ஸ்க்ரூ சில்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கூட. ஓகேங்களா? ஸோ இது நல்லாவே புரிஞ்சுங்க. கம்பேரிசன் ஆஃப் இந்த சில்லர்ஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது கம்பேரிசன் ஆஃப் கம்ப்ரஷன் சில்லர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் பார்ஷியல் லோட் மோட். ஸோ பார்ஷியல் லோட் தான் இருக்கு, ஃபுல் லோட் இல்லாத பட்சத்துல இந்த சில்லர்ஸ்ல எது பெஸ்ட் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன் ஏர் கூல்டு சிஸ்டம்ஸ் பீக் லோட் அக்கர்ஸ் டூரிங் ஒன்லி a limited number of hours during the year. ஸோ இந்த ஏர் கூல்ட் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பீக் லோடு எப்போ உண்டாகும், எப்போ இருக்கும் பீக் லோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிங் சம்மர் ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? வருஷம் ஃபுல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் வந்து சொல்லுது இங்க. ஸோ அதுல ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்லர் ஆப்ரேட்ஸ் ஒன்லி 1% ஆஃப் தி டைம் அட் 100% கெப்பாசிட்டி. ஸோ அந்த 1% டைம் தான் இந்த ஒரு வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா கூட அதுல 1% தான் 100% கெப்பாசிட்டில ஒர்க் பண்ணுது. மீதி வந்து பாத்தீங்கன்னா 42% ஆஃப் தி டைம் வந்து 75% கெப்பாசிட்டில ஒர்க் பண்ணுது. அப்புறம் 45% வந்து பாத்தீங்கன்னா 50% கெப்பாசிட்டில ஒர்க் பண்ணுது. 12% ஆஃப் டைம் வந்து 25% கெப்பாசிட்டில தான் ஒர்க் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதனால நம்ம வந்து இந்த பார்ஷியல் லோட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் தி பேசிக் ஃபேக்டர் இன் சூசிங் எ சில்லர். ஸோ இந்த பார்ஷியல் லோட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சில்லரை வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பேசிக் ஃபேக்டராகவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால the items related to partial load efficiency of different options are stated below. ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கு இந்த பார்ஷியல் லோட் எஃபிஷியன்சில அப்படின்றது நம்ம பார்க்கலாம். The screw chiller has an unlimited efficiency reduction from 100% load to 0% load and has good partial load efficiency overall. இந்த screw chiller பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் எஃபிஷியன்சி ரிடக்ஷன் இருக்கு 100%ல இருந்து 0% லோடு வரைக்கும். ஸோ அதனால இது வந்து குட் பார்ஷியல் லோட் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்க்ரூ சில்லர். அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் சில்லர் வந்து பாத்தீங்கன்னா reduces the capacity when the building load decreases by partially closing the inlet valves and restricting the refrigerant flow. இந்த சென்ட்ரிஃபியூகல் சில்லர் என்ன பண்ணுதுன்னா கெப்பாசிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் லோட் குறையும் போது இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிது, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜரன்ட் ஃப்ளோ வந்து குறைச்சிக்குது. ஓகேங்களா? So இந்த control method is effective for capacities up to 20% of chiller nominal output and leads to decrease in chiller performance. ஓகேங்களா? இது வந்து எஃபெக்டிவா இருக்கும் எப்படின்னா 20% ஆஃப் சில்லர் நாமினல் அவுட்புட் இருக்கும்போது தான். ஆனா இதனால சில்லர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைக்கும். ஓகேங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில்லர் வந்து ஒரு பவர் கன்சம்ஷன் வந்து 0.6 கிலோவாட் பர் டன் இருக்குன்னு வச்சுங்களா ஃபுல் லோட்ல. ஆனா இதுக்கு வந்து 0.9 கிலோவாட் தேவைப்படும் பார்ஷியல் லோடு இருக்கும்போது, லோடு கம்மியா இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அந்த ஸ்டெப் கெப்பாசிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் அட் மினிமம் லோட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் ஸ்க்ரூ கம்ப்ரஸர் ஆப்ரேஷன். ஓகேங்களா? அந்த ஸ்டெப் கெப்பாசிட்டி கண்ட்ரோல் இருக்குங்க ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் ஸ்டெப் பை ஸ்டெப் கெப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் மினிமம் லோட்ல. அது வந்து மோர் எஃபிஷியன்ட் ஸ்க்ரூ கம்ப்ரஸர் கம்பேர் பண்ணும்போது. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஈஸி டு இன்ஸ்டால் மல்டிபிள் reciprocating compressors to adapt the capacity of the chiller to the load of the building. This leads to an increase in performance efficiency. So reciprocating compressor வந்து நீங்க மல்டிபிளா வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும் கெப்பாசிட்டி லோட் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா one of the best choices to have a higher efficiency in partial load of medium and small buildings is to use chiller with the right number of stall compressors. ஸோ வந்து கம்மியான கெப்பாசிட்டி சின்ன பில்டிங் அப்படின்னா ஸ்க்ரால் கம்ப்ரஸர் யூஸ் பண்றதுதான் நம்மளுக்கு வந்து ஹையர் எஃபிஷியன்சி கொடுக்கும். ஏன்னா பார்ஷியல் லோடு இருக்கிற இடத்துல தான் அதான் பெஸ்ட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் கம்ப்ரஷன் சில்லர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ இந்த லைஃப் பீரியட் எவ்வளவு இருக்கும் சில்லரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the useful life of chillers equipped with the reciprocating compressor is 15 years. ஸோ இந்த ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான லைஃப் பீரியட் 15 years. ஆனா இந்த சென்ட்ரிஃபியூகல் வந்து அதோட அதிகம். அதாவது ரோட்டரி அண்ட் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ஏ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் 25 years. ஸோ இந்த ரோட்டரி இந்த சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் இருந்ததுன்னா 25 years வரைக்கும் அது வந்து லைஃப் பீரியட் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.